இன்றைய தீர்க்கதரிசனத்தை சங்கீதம் 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இல்லையா? இந்த நாளிலே நீங்கள் கண்ணீரோடு கூட உங்கள் வேலையிலே நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன், ஆனால் பலன் ஒன்றும் இல்லை, நான் அதிகமாய் அறுக்கின்றேன், நான் கொஞ்சமாய் பூசிக்கின்றேன், என்னுடைய வருமானம் எங்கோ போகின்றது என்று கவலையோடு இருக்கின்றீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கண்ணீரோடு விதைக்கின்ற நீங்கள் ஒரு நாள் கம்பீரமாக அறுப்பீர்களா? இல்லையா? உங்கள் பிரயாசத்தினாலேயே பலனை, உங்கள் உழைப்பினால் அந்த பலனை நீங்களே புசிப்பீர்களா? இல்லையா? அந்நியருக்கு இனி அது சொந்தமாகாது. கர்த்தர் உங்களுக்கான உழைப்பின் பலனை நீங்கள் அறுவடை செய்ய, நீங்கள் புசிக்க, உங்கள் குடும்பம் புசிக்க, உங்கள் பிள்ளைகள் புசிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுக்க போகின்றார். கர்த்தருடைய கரம் உங்களுடைய வருமானத்தில் இறங்க போகிறது. ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். என் களஞ்சியம் அது பூரணமாய் நிரம்பும். வார்த்தை அறிக்கையிடுங்கள். என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்ப கர்த்தர் என்னை பெருக பண்ணார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் மிகப்பெரிய அறுவடையை உங்கள் தொழிலிலே, வியாபாரத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய ஊழியத்திலே கர்த்தர் கொடுக்க வேண்டார். எல்லான ஆத்மாக்கள் உங்கள் சபையை நிரப்ப வேண்டார். நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய கிரியைக்கு பலன் கொடுக்க வேண்டார். அல்லேலூயா. நீங்கள் கம்பீரமாய் அறுப்பீர்கள். கம்பீரமாக கர்த்தரை பாடி துதியுங்கள். கர்த்தர் உங்கள் கிரியைக்கு பலன் கொடுக்க போகின்றார். அல்லேலூயா. God bless you.